பொண்ணு மேஜர் ஆகிடுச்சி, போய் தண்ணி ஊற்றிட்டு வா, உனக்கு இங்கே சரியில்லை, அங்கேயே போ, பெரிய பண்ணிட்டு கூட போன்னாங்க. திருப்பி ஒரு வாரம் சென்று எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல. வந்து நல்லா தான் இருந்தோம். சரி இவர் தண்ணி குடிச்சு பாலாம் வெந்து போச்சு. வெந்ததும் இது நான் சமையல் வேலை செய்வார். சமையல் வேலை செஞ்சால் 4 பேர் வந்தால் என்னை பார்த்தா அசிங்கமாக நினைக்கும், புண்ணு நல்லா போட்டோம் அப்படின்ட்டாரு. சரி அப்படியே ஆச்சு. இதாச்சு முடியல, என்னால் தண்ணி ஊற்ற முடியல. 1 வருஷம் ஆச்சு. திருப்பி இவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, வேலைக்கு போனவர் தான். அங்கே கொஞ்சம் கடன் இருந்தது. அந்த கடனையும் போய் அடைச்சிட்டு வந்தான், நகை ஈடு வச்சு. அந்த நகை ஈடு வச்சா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்ட 20,000 பணமும் வாங்கிட்டு போய் கொடுத்து கடன் அடைச்சிட்டு வந்தான். அந்த கடன் அடைச்ச மிச்சம் எவ்வளோ அடைச்சாரு, 60 ரூபா போல் பணம் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ எம்மா அடைச்சா என்ன பண்ணணும்னு தெரியவில்லை எனக்கு. இவ்வளோ உள்ளே எடுத்துகிட்டு போனார் பேர். நான் கொடுக்குறேன் பணம்னா நீ பணம் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் புல் போதை இன்னும் அடிச்சு விடுவார். தனியாக போயிட்டேன் அப்படின்ட்டு சரி எடுத்துகிட்டு போன அப்புறம் நானும் விட்டுட்டேன். திருப்பி மினி கடன் அடைச்சி மிச்சம் என்கிட்ட கொண்டு 10 ரூபாயும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, சொக்கையில் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டாரு. அங்கேருந்து என்னால் வரவும் முடியல. அடுத்த சண்டே ஆகுது. இவர் பெசண்ட்டுக்கு போன் போட்டால் அவருக்கு கடன் அடைஞ்சி போச்சு, முடிஞ்சு போச்சு அவர் வேலை.